சீக்கிரம் ஏன்டா அப்படி உட்காந்துட்டே இருக்க? ஸோ அப்பப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆயிடுதுடா. இன்னும் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரே சத்தமாக இருக்குது. சரி என்னன்னு போய் தான் பார்ப்போமே. ராஜா சீக்கிரம் சாப்பிட்றா, அப்பா வந்ததும் கூப்பிட்டு போய் விட்டுருவாரு. சரி நம்ம வெளியே போய் பார்ப்போம் அவர் வந்துட்டாரா இல்லையான்னு. அடடா நீங்க வந்துட்டீங்களா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வெளியே வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஆமாம் பத்ரகாளி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் அடுத்த ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சமைச்சு வச்சுருந்தேன்னா எடுத்துகிட்டு வா, நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் பத்ரகாளி. என்னங்க வெளியே போனீங்க வந்தீங்க அவசர அவசரமா ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னீங்க, பிள்ளையும் பையனையும் கேட்க மாட்டீங்களாங்க? அட ஆமால, எனக்கு இருந்த ஒர்க்கில் நான் அதை மறந்துட்டேன் பத்ரகாளி. சரி பிங்கியும் ராஜாவும் என்ன பண்ணுறாங்க? இங்க பாருங்கங்க, ராஜா சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனை மட்டும் கொண்டு விட்டுட்டு நீங்க ஆஃபீஸ் போங்கங்க. பிங்கி கிளம்பி போயிட்டா வெள்ளனமாவே. ஏமா பத்ரகாளி, எப்பயும் பிங்கி இந்த டேட்டுக்கு தானே கிளம்புவா, இன்னைக்கு ஏன் வெளில போனா? அவளுக்கு காலேஜ் டே ஃபங்க்ஷன் ஆங்க, அதனால அவன் இன்னைக்கு வெள்ளனமாவே போகணுன்ட்டு காலையில தோசை சாப்பிட்டு போயிட்டா. மதியத்துக்கு லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டா. சாயந்தரம் லேட்டா தான் வருவாளாம், அதனால சாயந்தரம் நீங்க கூப்பிட்டு வந்துருங்க. அம்மா பாய்மா. பாய் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ ஸ்கூல்ல போய் ஒழுங்கா தூங்காம நல்லா படிச்சுட்டு வரணும் சரியா? நான் உங்க மிஸ்டே கேட்பேன். சரி பத்ரகாளி, நானும் உன் தம்பியை கொண்டு விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். என்னங்க வெளியே போனீங்க வந்தீங்க, நீங்க பாட்டுக்கு சாப்பிடாம போறீங்க? அதை மறந்துட்டேன் பத்ரகாளி, நீ சாப்பாடு கட்டி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துரு.